தேரை இழுத்து தெருவில் விட்டுவிட்டு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு போபவர்கள் போல சிலர் நம்மை அறம்பாடி சித்தர் பாடலை கமெண்ட் பாக்ஸில் போட்டால்தான் ஜென்ம விமோசனம் கிடைக்கும் என கமெண்ட் பாக்ஸில் போடுபவர்கள் பாடல் போட காணொளி வெளியிட தூண்டிவிட்டு ஒதுங்கிவிட்டார்கள். பாடல் போடுபவருக்கு சிவனடியார்கள் நம் காணொளியில் பாடலை போடக்கூடாது என அப்பப்போ சொல்கிறார்கள். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி உத்தரவு கொடுக்கவில்லை. அவனே என்றில்லாமல் சிவனே என்று இருந்ததால் சிவனே ஓம் நம சிவாய ஜெய ஜெய நம சிவாய என சொல்ல நமக்கு கனவில் உபதேசித்ததை நனவிலும் நினைவில் நிறுத்த முயலும் நமக்கு இந்த சிவனடியார்கள் புறக்கணிப்பு ஒரு பொருட்டு அல்ல என்பதனால் இந்த சிவனடியார்கள் குறித்து நாம் சிந்திக்கவில்லை. நாம் சிந்தையில் நிறுத்த வேறு சிவனடியார்கள் உள்ளார்கள். சென்று அடி வணங்கி நின்று செய்த வேடம் கொண்டு வென்றவர்க்கு இடையூறு இன்றி விட்டனன் என்று கூற இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறைபெறும் கருணை கூர்ந்த மெய்ப்பொருள் நாயனார் போன்ற சிவனடியார்களை சிந்திக்கும் முகத்தான் சேக்கிலார் பிள்ளைத்தமிழை சிந்திக்க முற்படுகிறோம். அறம்பாடி சித்தர் எனும் பெயரில் அந்த பாடலும் இதை சிந்திக்க தூண்டியது என்றால் மிகையாகாது. அதை பின்னர் சமயம் வரும்போது சிந்திக்கலாம். சேக்கிலார் பிள்ளைத்தமிழை அனுபவிக்கும் தருணம் இது. பொதுவாக பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப அதாவது பரிச்சயமானவர்களும் ரொம்ப அதாவது மனத்தளவில் ரொம்ப நிறைந்திருக்கிறவர்களுக்காகவும் பாடுறது. அநேகமாக தெய்வங்களுக்கு தான் பிள்ளைத்தமிழ் பாடுறது. முருகன் மேலே பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மன் மேலே பிள்ளைத்தமிழ், என்னெல்லாம் விநாயகர் மேலே கூட செங்கண்ணீர் பிள்ளைத்தமிழ் எல்லாம் பாடியிருக்கிறாங்க. ஆனால் சேக்கிழார் உள்ள நிறைந்த அந்த தன்மையில் அவருக்காக பிள்ளைத்தமிழ் பாட வேண்டும். பிள்ளைத்தமிழ் பாடுறதுக்கு பாடப்படுகிற பொருளுக்கு சிறப்பு இருக்கணும். பிள்ளைத்தமிழ் பாடலான்னு ஒருத்தரை பற்றி பாடினா ஏன்னா கிட்டத்தட்ட 10 பருவம் பாடணும். 10 பருவத்துக்கு கிட்டத்தட்ட 100 பாட்டு, கிட்டத்தட்ட 100 பாட்டுக்கு மேலே 100 பாட்டு பாடுறதுக்கு விஷயம் இருக்கணும்ல அவங்கக்கிட்ட. எப்படி 100 ஒரு பாட்டு 2 பாட்டு பாடினவனைய சரக்கு தீர்ந்து விடும். அதாவது பாடுறவங்ககிட்ட சரக்கு இருந்தாலும் பாடப்படுகிற பொருளுக்கு சரக்கு இருக்கணுமே. இப்போ இறைவனை பற்றி இத்தனை பேர் பாடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, தீர்ந்துதா? ஏன்னா சரக்கு அறுக்கு அவ்வளோ சரக்கு இருக்கு அவர்கிட்ட. அதை பாட 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 அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. எவ்வளோ பேர் எத்தனை பாடியும் இன்னும் பாடுவதற்கு இன்னும் நிரம்ப செய்திகள் இருக்கக்கூடியவராக விளங்குகிறார் இறைவன். அதுபோல் பிள்ளைத்தமிழ் பாடணும் அப்படின்னு சொன்னால் பாடப்படுகின்ற பொருளுக்கு அவ்வளோ செய்தி இருக்கணும். அப்போ தானே பாட முடியும். அதுவும் இல்லாமல் பாடப்படுகிற பொருள் பிள்ளைத்தமிழ் பாடுகிற பொழுது நிறைய கற்பனை வளம் வேணும். அந்த கற்பனை வளம் இல்லாதவர்கள்லாம் பிள்ளைத்தமிழ் செய்கிறது கஷ்டம். திருச்சிற்றம்பலம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்னு சொல்லுகிற பொழுதே சில பேர் பேரை கேட்டால் எழுந்து நின்றுவாங்க. மகாவித்வான் பேரை கேட்ட உடனே ஊவே சுவாமிநாதையர் அவருடைய சிறந்த மாணாக்கர். அவருடைய மாணாக்கர்களில் பூவாளு, தியாகராஜ செட்டியார், நம்ம ஊவே சுவாமிநாதையர், அதுக்கப்புறம் மாயிர வேதநாயகம் பிள்ளை, சவரிராயல் பிள்ளை, வல்லூர் தேவராச பிள்ளை, இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய அவர்கள் பேரை சொல்லுகிற பொழுது மகாவித்வான் பேர் நமக்கு அந்த சிறப்பு தெரியும். மாணவர்கள் மாணவர்களுடைய சிறப்பு அறிந்திருந்து இவரெல்லாம் அவருக்கு மாணவர்னு சொல்ல ஆசிரியருடைய சிறப்பு தெரியும். இன்னார்கிட்ட நான் படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது மாணவனுடைய சிறப்பு தெரியும். சில சமயம் இன்னாருடைய ஆசிரியர் அவருன்னு சொல்லுகிற பொழுது ஆசிரியருடைய சிறப்பு தெரியும். இப்போ டாக்டர் உவே சுவாமிநாதையருடைய ஆசிரியர் இவருங்கும் பொழுது அட்டே அப்பா அப்படின்னு தோணும் இல்லையா? உவே சாமிநாதர் அவர் பிரின்ஸிபாலாக பணியாற்றி இருக்கார், ப்ரொஃபஸராக பணியாற்றி இருக்கிறாரு. அவருடைய அறைக்கு யாராவது அவங்க பேர் மீனாட்சி சுந்தரம் இல்லை, மீனாட்சி சுந்தரம்னு சொல்லிட்டா போதுமா, உட்கார்ந்து சீட்டை விட்டு எழுந்திருவார்.
அப்படின்னு அவருடைய மாணாக்கர் கலைமகள் ஆசிரியர் நம்ம கீவா ஜெகநாதன் சொல்லுவார். கீவா ஜெகநாதன் பேசுகிறோம். அந்த மாதிரி கவிநயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட கவிநயம் மகாவித்வான்கிட்ட. அவ்வளோ அற்புதமான கவிநயம் அவர்கிட்ட. சொல்லெல்லாம் அப்படியே வந்து விழும். அவருக்கு திருச்சிராப்பள்ளத்துக்கு பக்கத்தில் அதவத்தூர்னு ஒரு ஊர், அதுதான் அவருடைய சொந்த ஊர். அதாவது 1815 வருடம் திருவதாரம் செய்தார், தோன்றினார். திருவாவடுதுறை ஸ்ரீ வேலாயுத முனிவர்கிட்ட தான் தமிழெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறார். குருமகா சிறந்த ஸ்ரீ அம்பலவான தேசிகர் தான் பல புலவர்களுக்கு முன்னால் அவருடைய அந்த கவித்திறனை மற்ற அந்த தமிழ் ஞானத்தை பாராட்டி அவருக்கு மகாவித்வான்னு பட்டம் கொடுத்தார். சும்மா நம்மளா போட்டுக்கிறது இல்லை. திருவாவடுதுறை ஆதீனத்தில் பல புலவர்களுக்கு மத்தியில் கொடுக்கணுன்னா எப்படி பார்த்துங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த, அதாவது ஏன் ஆசிரியருடைய பெருமையை சொல்லணும்னா நூலோட பெருமை தெரியணும். நூல் பெருமை தெரியணும்னா ஆசிரியர் பெருமையை சொல்லணும். அதனால் இந்த ஆசிரியர் சாதாரண மகாவித்வானுக்கு இந்த சிறப்பெல்லாம் செய்தது இந்த தமிழ் உலகம் நிறைய சிறப்பு செய்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிச்சிருந்துருக்கலான்னு தோணுது அவரை. அது சரி, அது ஒரு தனி சப்ஜெக்டு. 1876 வருடம் தன்னுடைய 61வது வயதில் அவர் சிவனுடைய திருவடிகளில் சேர்ந்தார் என்று நாம் அறிகிறோம். அதாவது 61 வருஷம் போல இருக்குது. 1854 1815 பார்த்தா 1815 1876ன்னா 61 வருஷம். 61 இயர்ஸ். 61 வயசுங்கிறது கம்மி தான். இன்னும் 10-15 வருஷம் இருந்தால் இன்னும் நிறையா செய்தி கிடச்சிருக்கும். பேசும்போது தமிழ் கூட்டம். அவர் மேலே இந்த யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலருக்கு ரொம்ப பிரியம். அவரும் பெரிய ஸ்ரீ ஆறுமுக நாவலர், அவங்களும் பெரிய தமிழ் ஸ்காலர். மதுரைக்கு வந்தப்போ ஒரு தடவை 2 பேரும் வைகை ஆற்றுல விடிகாத்தில் குளிச்சிருக்கிறாங்க. அப்போ குளிர், எக்கச்சக்கமான குளிர், தண்ணி வர ஜில்லுன்னு இருந்திருக்கு, பனிக்காலம். அதனால் அவர் உடனே ஆறுமுக நாவலர் குளிச்சுட்டு குளிரில் நணுங்கிட்டே சொன்னாராம், பனிக்காலம் ரொம்ப கொடிது, பனிக்காலம் ரொம்ப கொடிதுன்னாராம். பனிக்காலம் கொடிது அப்படின்னாராம். இவரு உடனே பனிக்காலம் நல்லது அப்படின்னாராம். யாரு பக்கத்திலே தோட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்த மகவித்வான் பனிக்காலம் நல்லது அப்படின்னாராம். உடனே சிரிச்சாராம் அவர் ஆறுமுக நாவலர். சுத்திரிவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவர் பனிக்காலம் கொடிதுங்கிறார், இவர் பனிக்காலம் நல்லதுங்கிறார். அவருக்கு சொன்னதை இவர் மறுத்து சொல்லியிருக்காரு, இவர் சிரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் புரியல. இப்போ இவர் சொன்னாராம், உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், மகாவித்வான் சொன்னது பனிக்காலம் கொடிதுன்னு நான் சொன்னேன், அதை ஒத்துத்தான் அவர் சொன்னார் கருத்து. பனிக்காலம் கொடிதுன்னு நான் சொன்னேன், அவர் சொன்னார் பனிக்கு ஆழம் நல்லது அப்படின்னாரு. ஆழம்னா விஷம்னு அர்த்தம், இந்த பனிக்கு விஷமே நல்லது அப்படின்னு நான் சொன்ன கருத்தை தவறு சொன்னாருன்னு சொன்னார். உடனே அது தோணணுமில்ல, பனிக்காலம் கொடிதுன்னாரு, பனிக்கு ஆழம் நல்லதுன்னார். அது மாதிரி தமிழ் அவங்க தன்னுடைய தமிழ் ரொம்ப கற்பனை வளம், சொல் வளம், பொருள் வளம் எல்லாம். அவர் தான் சொன்னார், பக்தி சுவை நனி சொட்ட சொட்டன்னாரு பெரிய புராணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது. அப்படி ஒரு அற்புதமான அவர் நூல் சேக்கிழார் சுவாமிகளுடைய பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்கார். சரி, இப்போ சேக்கிழார் சுவாமிகளுடைய பிள்ளைத்தமிழ்னு சொன்னால ஆசிரியரை பற்றி ஒரு செய்தி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திருச்சிராப்பள்ளத்தை சேர்ந்தவர். அவர் செய்த இந்த அற்புதமான பணிக்கு நம்ம மகாவித்வானுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம தெய்வ சேக்கிழாரை யாரெல்லாம் பாராட்டுகிறார்களோ, புகழுகிறார்களோ, அவர்கள் சிறப்பை சொல்லுகிறார்களோ, அவர்களுடைய திருவடிகளையெல்லாம் நாம் வணங்கணும். அவர்களெல்லாம் அடியாருக்கு அடியார். ஆகையினால இந்த சேக்கிழார் பிள்ளை தமிழை பற்றி சொல்லுகிற பொழுது இப்போ நம்ம அம்புலி பருவத்தில் ஒரு பாட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன். அம்புலி பருவம் பாடுறது கடினம்னு
அந்த குழந்தைகிட்ட அந்த சாமபேத தான தண்டம்னு பாருங்க, 4 விதங்கள்லையும் அம்புலியை கூப்பிட்டு குழந்தையோட விளையாட வா வா வான்னு கூப்பிட்ற மாதிரி இல்லையா? அப்படி இந்த குழந்தைகிட்ட சந்திரனை கூப்பிட்றதுக்கு அந்த சந்திரன்கிட்ட சொல்கிறார், சேக்கிழாருக்கும் உனக்கும் நிறைய ஒத்துமை இருக்குப்பா இந்த குழந்தைக்கு, அதனால் நீ என்ன பண்ணுற, உனக்கு நல்ல சமானமாக இருக்கிறவர் போல் இருக்கிறனால நீ இறங்கி வந்து ஆடு அவர்கிட்ட, ஒத்துமை இருக்கு இல்லையா அப்படின்னு. என்ன ஒத்துமைன்னு கேட்குறியா? பாடு மதியோன் எனப்படுதலால் வாய் விண்டு 10,000 சுரும்பர் பண்பாடல் இன்னரவு வீசு கழு நீர் மாலை பாங்குற உவந்திடுதலால் நீடு சுடர் படு சம்புவொடு கூடலால் கலை நிரம்ப தழைத்திடுதலால் நெடிய அம்பறவை அலரத் தோன்றலால் என்றும் நிகழ் சாந்தமே உடைமையால். இவ்வளோ ஒத்துமை சொல்றார். வாடுதல் சேக்கிழான் ஆகலான் நேருமோர் வளந்தழுவலால் எமை ஐயன் மானுதல் தெரிந்து வருக என்றழைத்தான். அதனால எங்க குழந்தை வான்னு கூப்பிட்டான், வருக என்று அழைத்தான். மழை பெய்வானம் கிழித்து மேல் மழை பெய் வானம் கிழித்து மேல் போய் ஆடு கொடி மாளிகை குன்றை நகராளியுடன் அம்புலி ஆடவாவே. குன்றத்தூர்ல இருக்கிறாரு அவரு. அம்புலி ஆடவாவே அருளுரு தேசு பொலி அருள்மொழி தேவனுடன் அம்புலி ஆடவாவே. அவர் பேர் இயற்பெயர் அம்புலி அருள்மொழி தேவர். சேக்கிழாருடைய இயற்பெயர் அருள்மொழி தேவர். சேக்கிழாருங்கிறது குடிப்பெயர். அது பேர் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு இங்கே சொல்லிட்டார், அருள்மொழி தேவனோட ஆடுறதுக்கு வாணி அப்படின்னு இந்த குழந்தை பேரை சொல்லி அருள்மொழி தேவனுடன் அம்புலி ஆடவா, அம்புலி ஆடவா அப்படின்னு கூப்பிடுறார். என்னென்ன ஒத்துமை சொல்றாரு பார்ப்போம். இப்போ சொல்லும்போது சொல்றாரு, பாடு மதியோன் எனப்படுதலால். பாடுன்னா பெருமை மிக்க. உனக்கு என்ன பேரு? பெருமை மிக்க மதியோன், அப்படித்தானே உனக்கு பேரு. எங்க சேக்கிழார் அற்புதமா பாடுகிற அறிவுடையவர் அவர். பாடு மதியோன் அவனும், நீயும் பாடு மதியோன், அவரும் பாடு மதியோன். பாடுவதிலே மிக்க ஞானமுடையவர் அவர் சேக்கிழார். தெரியுமா உனக்கு? அவ்வளோ அற்புதமாக பாடு. அது மட்டும் இல்லை, அவர் நீ பாடு மதியோன், நீ உனக்கு மதின்னு பேரு, அதனால பெருமை மிக்க மதி அப்படின்னு உனக்கு பேரு. ஆனால் அவர் எப்படி தெரியுமா? பாடு மதியோன். அவருடைய ஞானத்துக்கு சிவபெருமான் அடியெடுத்து கொடுக்க பாடுகின்ற மதியோன் அவர். உனக்கு எனக்கெல்லாம் நம்ம மதியை வச்சுக்கிட்டு பாடுறோம், ஆனால் அவருக்கு சிவபெருமான் அடியெடுத்து கொடுக்க பாடு மதியோன். அதனால அடியெடுத்து கொடுத்த பாடுகின்றவர் ஞானமுடையவர் என்று அவரை சொல்லுகிறார்கள். ஒன்னையும் சொல்லுகிறார்கள். 2 பேருக்கு இந்த ஒத்துமை இருக்குல்ல இல்லையா? வாய் விண்டு வாய் மலர்ந்து 10,000 சுரும்பர் பண்பாட. நிரம்ப வண்டுகள் எல்லாம் 16ங்கிறது 10,000 இல்ல, நிரம்ப வண்டுகள். சுரும்பர் தான் வண்டுகள். பண்பாட இன்னரவுன்னா நல்ல சுவைமிக்க தேன் வீசுகின்ற கழுநீர் மாலை. எப்பவுமே இந்த கழுநீர் மலர்கள் இருக்கின்றனவே, அது உன்னை பார்த்தா மலரும் இல்லையா? உனக்கு அதுக்கும் நல்ல மேட்ச். நீ வந்துருச்சுன்னா அதுங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். எதுக்கு? கழுநீர் மாலை பாங்குற உவந்திடுதலால். பாங்குற உவத்தலால் என்று சொன்னால் மதியை பார்க்கிற பொழுது கோளை மலர்கள் மலரும், கழுநீர் மலர்கள் இல்லையா? ஆமாம், எங்கள் சேக்கிழாருக்கும் அப்படிதான். ஏன் தெரியுமா? சேக்கிழாருங்களுக்கு வேளாண்குழு மக்களுக்கு என்ன மாலை உண்டுன்னா அவங்களுக்கு கழுநீர் மாலை தான். அவங்களுக்கு அந்தணர்களுக்கு தாமரை மாலை. தெரியுமா உனக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாலை உண்டு. பாண்டியனுக்கு வேப்ப மாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் இது அவங்களுக்கு உரிய மாலையே இந்த கழுநீர் மாலை. உனக்கும் கழுநீர் ரொம்ப வேண்டிய ஆள், இவங்களுக்கு கழுநீர் ரொம்ப வேண்டிய அந்த நிலை இல்லையா? ஆகையினாலே உங்கள் இருவருக்கும் அது உவந்திடுதலால். இன்னொன்று சொல்ற,
2 ஒத்துமை மட்டும் இல்லை, நிறைய ஒத்துமை இருக்கு. நான் சொல்றேன் கேளு. நீடு சுடர் படு சம்புவோடு கூடலால். உனக்கு எவ்வளவு கரணம் வந்து கம்மியா போன நேரத்துல உனக்கு ரொம்ப பெருமை எப்படி வந்தது? எங்க சிவபெருமான்கிட்ட வந்து சேர்ந்தவனு தானே. சம்புவோடு கூடலால், அவருடைய சிரசில் நீ போய் உன்னை ஏற்றுக்கிட்டாரு, உனக்கு நிறைய பெருமை வந்து. அதனால உனக்கு சிவபெருமானோட நல்ல தொடர்பு உண்டு. அவர் சிரசில் எப்பவுமே இல்லையா. அதை பித்தா பிறைசூடின்னு எல்லாரும் சுந்தரமுத்து சாமிகள் பாடுறாங்க. அது எங்க சாமி பாடும்போது கூட தோளுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடின்னு சொல்றார். எல்லாரும் பாடுறாங்க. ஏன்? நீடு சுடர், நீ சிவபெருமானோடு சேர்ந்ததுனால. நீடு சுடர் படு சம்புவோடு கூடலால். எங்க தெய்வ சேக்கிழாரும் சிவபெருமானோட அத்துவிதமான நிலையை உணர்ந்தவர். அவரும் கூடியிருக்கிறார் எப்பவுமே. நீ சிவபெருமான்கிட்ட புறத்த, அவர் அகத்தை, 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க, தெரியுமா? அதனால சிவபெருமானுக்கு நீயும் ரொம்ப நெருக்கம், இவரும் ரொம்ப நெருக்கம் சேக்கிழாரும். சம்புவோடு கூடலால் கலை நிரம்ப தழைத்திடுதலால். உனக்கு கலைகள்லாம் ஒன்னொன்னா கூட கூட உனக்கு 16 கலைகள் கூடி நீ சிறப்பாகி விடுகிறாய். எங்க சேக்கிழாருக்கும் கலையை பத்தி சொல்லணுமா? அவருக்கு இசைக்கலையை பத்தி தெரியணுமா? நடன கலையை பற்றி தெரியணுமா? அல்லது வாத்தியங்களை பற்றி தெரியணுமா? அல்லது இயலை பற்றி தெரியணும்? எந்த கலை, மருத்துவ கலை பற்றி தெரியணுமா? எல்லா கலைகளை பற்றியும் அற்புதமாக சொல்லக்கூடியவர் எங்க சேக்கிழார். கலைகள் நிறைந்தவர் அவர். அதனால தான் எங்க ஞானசம்பந்த பெருமானுக்கு ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலைன்னு அந்த கலையை பற்றி எழுதினார். உனக்கும் கலைகள் கூட, எங்கள் சேக்கிழார் பெருமானுக்கும் கலைகள் கூட. அதான் கலை நிரம்ப தழைத்திடுதலால் நெடிய அம்பறவை அலற தோன்றலால். நீ கலைகள்லாம் நிரம்பி அப்படி வர ஆரம்பிச்சேன்னா அப்படி கடல் உடனே உன்னை கண்டு பொங்கி எழுந்து சத்தம் பண்ணும். எப்பவுமே நிலவை பார்த்து நிலவின் கரணங்களுக்கு கடல் பொங்கும். அம்பறவை, அழகிய பறவைன்னா கடல். அந்த பறவை கடல் என்ன பண்ணும்? அலரும், சத்தம் பண்ணும், ஆர்ப்பரிக்கும், மேலே எழுந்திரிக்கும், நிலவு வருது. அதனால தான் பௌர்ணமியில கடல் வந்து கொந்தளிக்கிற மாதிரி இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த கடல் அலைகள் பொங்கும், கடலே பொங்கும், பறவை அலரும். பறவைன்னா என்ன? கடல் அலருன்னார். எங்க சாமி சேர்க்கிறார் எப்படி தெரியுமா? அவர் வந்தாருன்னா, அவர் தோன்றினா நெடிய வம்பர் அவை, இந்த வம்பு பிடிச்ச பசங்கள்லாம் இருக்கிற சபையில் இவர் வந்தாருன்னு போச்சு, அத்தனை பேரும் அலருவான். ஐயோ இவர் வந்துட்டாரா, இடத்த காலி பண்ணிடலாமான்னு எல்லாம் கிளம்பிடுவான். நெடிய வம்பர் அவையில் அலற. பாருங்க, அம்பறவை அலற. அது எப்படி பிரிக்கணும்? வம்பர் அவை அலற. வம்பர் அவை அலற. சேக்கிடார்கிட்ட ஒருத்தரும் வாலாட்ட முடியாது. தெய்வ சேக்கிடார் அவர். தெரியுதா உனக்கே? அப்போ உனக்கும் அவருக்கும் ஒத்துமை பார்த்தியா? அலற தோன்றலால் என்று நிகழ் சாந்தமே உடைமையால். சாந்த குணம் உனக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா சந்திரனை. அதே சாந்தம் எங்க தெய்வ சேக்கிழாருக்கும் உண்டு. சாந்தமான நிலையில விளங்குகின்றவர் எங்கள் தெய்வ சேக்கிழார். அது மட்டுமல்ல, நகுங்கேர், அது மட்டும் இல்ல, வாடுதல் இல் சேக்கிழான் ஆதலால். வாடுதல் இல்லாத செக்கிழான் ஆதலால். செக்கிழான்ங்கிறதுக்கு வந்து ஒரு சாமர்த்தியமான ஒரு அழகை சொல்லுகிறார். அதாவது சே என்று சொன்னால் எருதுன்னு பேர், அல்லது பசு என்று பெயர். அந்த பசுவுக்கு உரியது ரிஷபம். இந்த ரிஷபத்தினுடைய ராசி இருக்க, அதில் வந்து சந்திரன் கொஞ்சம் ஆட்சி ஜாஸ்தி. ரிஷபத்தில் சந்திரனுக்கு ஆட்சி அங்கே அதிகம். அதனால சேக்கிழானவன். சேக்கிழான ரிஷபத்திலே ஆட்சி புரிகின்ற தலைவனாக விளங்குறான். இவரும் சேக்கிழார். இவரும் வந்து இவர் குடிப்பேரே சேக்கிழார். பாரு, பேர்லேயே உங்கள் 2 பேருக்கு இவ்வளோ ஒத்துமை இருக்கு, நீ விளையாட வர மாட்டேங்கிறேன். இவ்வளோ தூரம் நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். அவர்கிட்ட நீ விளையாட வருவதற்கு நீ இறங்கி வந்துள்ளாமே, அவர்கிட்ட அவ்வளோ ஒத்துமை இருக்க. இது சாம முறையில் சொல்லுவது. வாடுதல்கில் சேக்கிழான் ஆகலான்
ஏகுமேர் ஏர் வளந்தழுவலால். சந்திரன் ஒளி வீசுகிற பொழுது பயிர்கள் தழைக்கின்றன என்பது ஒரு செய்தி. அதனால் ஏர்வளம் தழுவலான்னா உழவு செடி கொடிகள் இவையெல்லாம் உன்னுடைய கிரணங்களினாலே வளரும். இவரும் ஏர் பிடித்து வேளாண் அந்த குடியை சேர்ந்தவர். சேக்கிழார் என்பது வேளாண் குடிகளில் ஒரு குடி. அவர் ஏர் வளம் தழுவலால், இந்த நிலவளத்தை ஏறிக்கொண்டு பெருக்குகின்ற தன்மை உடையவர். நீயும் அந்த வேளாண்மைக்கு உதவி செய்கின்றவன். இதனால இந்த விஷயங்கள், இத்தனை விஷயங்களை நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன். இதனால நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மாணுதல் தெரிந்து, உனக்கு அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை நீ தெரிந்து வருக என்று அழைத்தான். ஆகையினாலே அவனோட விளையாடுறதுக்கு உனக்கு எல்லா தகுதி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டுதான் உன்னை அழைத்தான். வருக என்றழைத்தான். மழை பெய்வானம் கிழித்து மேல் போய் ஆடு கொடி, கொடி மேலே போய் ஆடுகிறதா, அதை மழையை பொழிகின்ற மேகங்களை போய் அது தடவி கிழிக்கிறது போல இருக்கிறதா அந்த கொடிகள். அந்த கொடிகள் ஆடுகின்ற மாளிகை நிறைந்த குன்றை நகரிலே அதனை அரசனாக இருக்கக்கூடிய எங்கள் சேக்கிழாரோடு அம்புலி ஆடவா உடனம்புலி ஆடவாவே அருளுரு தேசுபொலி, அருள் உருவாக விளங்குகின்ற ஒளி வீசக்கூடிய திருமேனி உடைய எங்கள் அருண்மொழி தேவனோடு நீ அம்புலியே ஆடவா, உனக்குத்தான் பெருமை என்று சாம நிலையிலே, சாமம்னா ஒற்றுமை, அதில் இந்த பாட்டை சொல்லுகிறார். அடுத்த பாட்டும் அப்படிதான் சொல்லுகிறார். இருந்தாலும் பேதத்தில் ஒரு பாட்டு பார்ப்போம். எப்படி ரெண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை. ஒன்றை விட எங்கள் சேக்கிழார் ரொம்ப உயர்ந்தவர். ஆமாம், இவ்வளோ தூரம் ஒத்துமை சொன்னேன், நீ ஒன்றும் காதில் வாங்குற மாதிரி தெரியல, இன்னும் ரொம்ப பிகு பண்ணுற, உன்னை விட இவர் ரொம்ப பெரிய தெரியுமா என்று சொல்லி ஒரு பாட்டு சொல்லுகிறார். மூணாவது பாட்டு பார்ப்போம். என்ன, நீங்கள் உங்கள் ஒரு ஆர்வத்துக்கு நீங்கள் ரெண்டாவது பாட்டு எல்லா பாட்டையும் படிக்கலாம். இரவோன் என திரிவை நீ, ராத்திரியில் வரவனி, பகலில் வரவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் இறந்து போய் நிற்கிறவன் நீ. இரவோன் என திரிவை நீ. ஆனால் எங்கள் சாமி எப்படி தெரியுமா, அவர் மகாபிரபு என எங்களை, அவர் மகாபிரபு. ஏன் மகாபிரபு அவரு? நீ இரவோன் என திரிவை, ராத்திரியில் தெரிஞ்சிட்டு இருப்ப இரவோன். அதுவும் இல்லாமல் இறந்து யாசிப்பவனாக தெரிவாய். ஆனால் இவர் எப்படியா, வேளாண் குலத்தை உச்சவர், இல்லைன்னு வரவங்களுக்கு அத்தனை பேருக்கு சாப்பாடு போடுகிறார் அந்த நிலை. மகாபிரபு. மகாபிரபுன்னா என்ன நினச்சிட்டு இருக்க, யானை மேலே இவரை உட்கார வச்சு நாட்டு அரசன் சாமரை வீசினான். பின்னாலேயே அவரை உட்கார வச்சு பின்னால் உட்கார்ந்து சாமரை வீசுகிறான். அது மட்டுமல்ல, அந்த யானைக்கு பின்னால தில்லைவாழ் நந்தனர் 3000 பேர் வந்தார்கள். என்ன சிறப்பு பாத்தியா நீ, மகாபிரபு இவரு. அதை சேக்கிழார மகாபிரபு என்று குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல, தில்லை 3000 வந்தது மட்டுமல்ல, மூதறிஞர்கள் வந்தார்கள். எல்லோரும் தொடர்ந்து வந்து அந்த பெருமைப்படுத்தின நிலை பிரபுவுக்கு தான் இப்படி வருவார்கள். அப்படி வந்தார். எங்கள் ஐயன் பொலிகுவன் இகழ்ச்சிசால் கல்வனை உவப்பை நீ. ரிஷபராசி இருந்தாலும் இவர் நண்டு, அந்த கடகராசி இருக்குல்ல, அது கொஞ்சம் சிநேகமாக இருப்பார். கல்வன்னா நண்டுன்னு அர்த்தம், அது ஒரு அர்த்தம். கடகராசியை நீ நேசிப்பேன்றது ஒரு அர்த்தம் சொல்லிவிட்டு, நீ வரேன்னு தெரிஞ்சாதான் ஊரில் இருக்க திட்டு பையெல்லாம் வெளில வருவான். ராத்திரி நேரத்தில் தான் வருவான். அதனால் கல்வனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ வரதா நிலா வந்துருச்சா, பாருடா வந்துருச்சா, சரி ராத்திரி வந்துருச்சுன்னு வருவான். கல்வனை ஓப்பை நீ ஓவாமல் இவன் வெறுப்பன். எங்க சேக்கிழாரு கல்வர்களை வெறுப்பார். யார் கல்வர்கள்? இங்க சமணர்களும் சாக்கியர்களும். அவர்களை சொல்ல, அவர்களை இவன் வெறுப்பான். எஞ்ஞான்றும் உறவோன் எம் வள்ளலே. வலிமை உடையவன் எம் வள்ளல். வள்ளலாக எல்லோருக்கும் எடுத்தெடுத்து கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்குகின்றவன் தெய்வ சேக்கிழாராக இருக்கக்கூடிய எங்கள் சேக்கிழார் பெருமான்.
நல்லோன் இனி எடுத்து உரைப்பது எவன்? நீ அல்லனே, நீ அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவனா, நீ யாசிக்கிறவன். ஆனால் இவர் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கக்கூடியவர். அதுவும் இல்லாமல் உரம்னு சொல்லுகிற பொழுது அவருக்கு உண்மை ஞானம் அவருக்கு அற்புதமாக விளங்கும். இப்போ நம்ம உண்மை ஞானம் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு என்ன நினைவுக்கு வருகிறதுன்னா, சில பாடல்களுக்கெல்லாம், உதாரணமாக திருக்குறள் பாடல்களுக்கெல்லாம் அந்த உண்மை விளக்கம், உதாரணமாக பாருங்களேன், உலகலாம்னு எடுத்து கொடுத்ததை உலகலாம் மலர் சிலம்படி என்று கொண்டு வந்து இணைக்கணும்னு சொல்லி காட்டுறது போல தெய்வச்சேக்கிழார் பாடுகிற பொழுது ஒரு அற்புதத்தை அந்த ஞானத்தினாலே செய்வார். தெய்வச்சேக்கிழார் செய்த ஒரு பணிகளில் மிக்க ஒரு அருமையான பணி. சில திருக்குறளுக்கு உண்மையான பொருள் எழுதினார். உண்மையிலேயே பரிமேலழகர் உரையை தாண்டி போய் எழுதினார். பரிமேலழகர் சொல்லுகிற பொழுது, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல்தான் என்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை அப்படின்னாரு. இதுக்கு உரை எழுதுகிற பொழுது தென்புலத்தாருங்கிறது பிதிர்கள் அப்படின்னு சொல்லி உரை எழுதிட்டாங்க. அப்படிதான் பரிமேலழகரும் எழுதியிருக்கிறார். ஆனால் சேக்கிழார் எழுதுகிறார் பாருங்க பாட்டு. அரசுகொள் கடன்கள் ஆற்றி மிகுதி கொண்ட அறங்கள் பேணி பரவரும் கடவுள் போற்றி குறவரும் விருந்தும் அப்படின்னாரு. குறவரும் விருந்தும் பண்பில் விரவிய கிளையும் தாங்கி விளங்கிய குடிகள் ஓங்கி வரை புரை மாடம் நீடி மலர்ந்துள பதிகள் எங்கும்னு தெய்வச்சேக்கிழார் எழுதுகிற பொழுது, தென்புலத்தார் என்பது குருநாதரை குறிக்கும், குறவர் நம்முடைய குருமார்களை குறிக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பரிமேலழகருடைய கருத்தை நல்ல திடமாக ஞானமாக மறுத்திருக்கிறார். இது மாதிரி பல இடங்களில் தெய்வச்சேக்கிழார் மிக அற்புதமாக அந்த புரட்சியை செய்திருக்கிறார். அப்படி அதனால அவருக்கு உரம் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஞானத்தை உரமாக திடமான ஞானத்தோடு விளங்குகிறவர். வள்ளலே என்று சொல்லுகிற பொழுது அந்த வள்ளன்மையோடு ஞானசம்பந்தரை பற்றியும் துதிப்பாடல்கள், நாவுக்கரசரை பற்றிய துதிப்பாடல்கள், சுந்தரரை பற்றிய துதிப்பாடல்கள் என்று வாரி வாரி வழங்கி நாங்களெல்லாம் வாழ்த்துகின்ற அந்த நிலையில அற்புதமாக அமைத்து தந்தார். நல்லோன் எடுத்து இனி உரைப்பது எவன்? நீ அல்லனே, நீ அல்லோனே, நீ அப்படிப்பட்டவன் இல்லையே. உயர்வினால் யமன் வானவன் கான் உரைப்பார் உனக்கும் ஒரு தானவ பேர். அதாவது அதை எப்படி படிக்கணும்? உயர்வினால் எம் மண் வானவன் கான். யமன்னு படிக்கக்கூடாது. உயர்வினால் எம் மண், உயர்வினால் எம் மண்ண என்னுடைய மன்னவனாக இருக்கக்கூடியவன் வானவன் கான். தெய்வச்சேக்கிழாருக்கு வானவர்கள் தேவர்களும் ஒப்பாகார் என்கிற நிலையில, அந்த உயர்ந்த நிலையில அவர் விளங்கினார். அதாவது தேவர்கள் கூட சென்று அடைய முடியாத அந்த நிலையிலே சிவபெருமானுடைய திருவடியிலே ஆனந்தத்தை அனுபவித்த சீவன் முத்தராக திகழ்ந்தவர் இவர். ஆனால் உனக்கு என்ன பேரு? தானவன் ஒரு பேரு. தானவன் அசுரன். நீ தேவர்குலத்தை சேர்ந்தாலும் உனக்கு என்ன பேரு? தானவன் ஒரு பேர் உண்டு. தானவன் என்றால் அசுரன் என்று பெயர். உரைப்பார் இவன் கான் உரைப்பார் உனக்கும் ஒரு தானவ பெயர். உனக்கு தானவன்கிற பேர் ஒரு கெட்ட பேராச்சே, வந்துருச்சே உனக்கு. ஆனா எங்க சேக்கிழாருக்கு அப்படி வரவில்லையே. அந்த மாதிரி எந்தபடி பார்த்தோம்? தானவ பேர் பரவோன் அலாதவன் எனல் குறித்தல்லவோ பாதி கொண்டான் என்னை எம் பண்ணவனை முழுமையும் கொண்டனர். இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு. நீ போய் சேர்ந்த, உன்னை எடுத்துக்கிட்டாரு. உனக்கு என்ன ஒரு கலையோ 2 கலையோ தான் இருந்தது. நீ அப்படித்தானே உன்னை பாதி தான் வச்சுக்கிட்டாரு. ஆனால் எங்கள் சேக்கிழார் பெருமானை முழுமையாக ஏற்றுக்கிட்டார். முழுமையாக சேக்கிழார் பெருமானை ஏற்றுக்கொண்டார். உன்னை அறகுறையாக ஏற்றுக்கிட்டார். நீ இன்னைக்கு அறகுறையாக தான் இருக்கிற. ஆனால் முழுமையாக பரவோன் அலாதவன் எனல் குறித்தல்லவோ பாதி கொண்டான். உனக்கு குற்றம் இருக்கிறது என்று தெரிந்துதானே குற்றத்தை பொறுத்து கொண்டு உன்னை அந்த குற்றத்தோடையே ஏற்றுக்கொண்டான். ஆனால் அப்படியல்ல, குறித்தல்லவோ பாதி கொண்டான் நின்னை
எம் பண்ணவனை எங்களுடைய அரசனாக இருக்கக்கூடிய தெய்வ சேக்கிழாரை முழுமையும் கொண்டனன் கான். மணி பணியன தோல் புனைந்த அறவோன் உணர்ந்திடுதி. நாகத்தையே தன்னுடைய ஆபரணமாக பூண்ட எங்கள் பெருமான் குன்றை நகர் ஆளியுடன் சிவபெருமான் கான் மணி பணியன தோல் புனைந்த அறவோன் எப்படி ஏற்றுக்கொண்டான்? முழுமையும் கொண்டனன் உணர்ந்திடுதி. அதை நன்றாக தெரிந்து கொள். இப்ப இதுல பேதத்தை சொன்னார், அதுல ஒற்றுமைகளை சொன்னார். இதுல பேதத்தை சொல்லுகிற பொழுது உனக்கு இருக்கிற குறைகளை எல்லாம் நீ நினைச்சு பாரு. கூப்பிட்டா வரணும். இவர் கூப்பிடுறாரு உன்னை, எங்க ஆளு எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எளிமையா உன்னை கூப்பிடுறாரு. அறகுறையா இருந்துட்டு சிவபெருமான்ட்ட திரசில இருக்கேன்னு நினைச்சிட்டு அவரு முழுமையா ஏத்துக்கிட்டு அத்துவிதமா இருக்கிறார் எங்க தெய்வ சேர்க்கிறார். நீ அறகுறையா இருந்துக்கிட்டு பிகு பண்ற, இவ்வளவு தூரம் பிகு பண்ற. எங்க பெருமானுடைய பெருமைக்கு முன்னால உன் பெருமையெல்லாம் என்ன? ஏதோ நீ உனக்கு கொஞ்சம் இது சொல்லலாமே, கொஞ்சம் ஒத்துமை சொன்னா காதுல வாங்காம எனக்கு ரொம்ப பெரிய ஆளுமான்னு நினைச்சிட்டு இருக்க. வா, உணர்ந்துருது. குன்றை நகர் ஆளியுடன், சாதாரண ஆள் இல்லை, குன்றை நகரையே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் பெருமானுடன் அம்புலி ஆடவா. அம்புலி அம்புலி இல்ல, அம்புலி நெடில். நெடில் இருக்கிறது காரணம் விழி. அம்புலி ஆடவாவே, ஆடவா, எங்க பெருமானோடு ஆடுவதற்கு வா, வாவே. அருளுரு தேசுபொலி அருண்மொழி தேவனுடன் அம்புலி ஆடவாவே. அருள்மொழி தேவனுங்கிற பேரு அங்க வைக்கும்போதே அருள்மொழி தேவன் வச்சதுக்கான ராஜராஜ சோழன் பேர் தான் வச்சாங்க. ராஜராஜ சோழனுக்கு அருள்மொழி தேவன் பேரு. அதாவது நம்ம இந்த சோழர்கள் மேல அவ்வளவு பிரியம் அந்த குடிகளுக்கு. அதனால சோழனுடைய பெயராக இருக்கக்கூடிய அந்த அருள்மொழி தேவனை தன்னுடைய குழந்தைக்கு வச்சார். இன்னொரு பையன் பிறந்தா அவனுக்கு பாலரவாயன்னு பேர் வச்சார் அவங்க அப்பா, அதாவது சேக்கிழாருடைய தாய் தந்தை. இவருக்கு அருள்மொழி தேவர்னு வச்சுக்கிட்டு இவருடைய தம்பிக்கு பாலராவயன், திருஞான சம்பந்தருடைய பேர். ஆகையினால பேர் வச்சு அப்படி வைக்கணும், அருள்மொழி தேவர் அப்படின்ட்டு என்னவோ பேரெல்லாம் வைக்கிறாங்க. தமிழ் என்பது மொழியினுடைய வளமை அந்த பெயரிலேயே தெரியணும். மொழி வளமை, மொழி சிறப்பு, மொழி அருமை அந்த திருநாமத்திலேயே அந்த சிறப்பாக அமைய வேண்டும். அப்படி அருள்மொழி தேவன் அவனுடன் அம்புலி ஆடவாவே என்று குறிக்கின்றார். எனவே இதுல சொல்லுகிற பொழுது ரொம்ப சிறப்பு. இந்த பிரபு என்று பேர் பிரபுன்னு மட்டுமில்ல, அவர் அருணகிரிநாதர் சொல்லுவார், புவியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடைபாட அடிமைதனுக்கு அருள்வாயே அப்படிம்பாரு இல்லையா. பூமிகதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடை பாட அடிமை தனக்கு அருள்வாயே என்று சொல்லுவார். புமியதனில் பிரபுவான புகழியில் உத்தமர் போல. புமியதனில் பிரபுன்னார். இவரை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், மகா பிரபு இரவோன் என திரிவையினி மகா பிரபு என எங்கள் ஐயன் பொலிகுவன். மகா பிரபு அப்படின்னு அது இத்தனை அற்புதமான அந்த வெளி, அது மகா பிரபு. வெறும் பிரபு இல்லை, மகா பிரபு. அதை அவர் அருணகிரிநாதர் சொன்னார். இங்கே நம்முடைய பிள்ளை அவர்கள் மகா பிரபுங்கிறார் சேக்கிழார. மகா பிரபு என எங்கள் ஐயன் பொலிகுவன் இகழ்ச்சி சால் கல்வனை உவப்பை நீ உவமாமல் இவன் வெறுப்பான். நீ இந்த கல்வனை நண்ட நீ ரொம்ப பிரியமா இது பண்ணிப்ப. ஏன்னா இந்த கடகராசின்னு ஒரு அர்த்தம், கல்வன் உன்னுடைய ஏரியாவில் ரொம்ப திரிவானுங்கன்னு ஒரு அர்த்தம், நண்ட உவப்பைன்னு ஒரு அர்த்தம். எங்கால் ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன். ஆமாம், எவருக்கு கல்வனை உவப்பை நீ உவமாமல் இவன் வெறுப்பான். அது ஒரு அர்த்தம். கல்வன்கிறது சமன் சாக்கியர்களையும் குறிக்கிற சொல்லாக அமைந்து அவர்களை இவன் வெறுப்பான். இவன் உறவோன்
வள்ளல் நல்லோன் ஏன் நீ எடுத்து உரைப்பது என்ன, இதெல்லாம் உன்னை சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அப்படி சொல்ல முடியாத அளவிற்கு இந்த பெருமான் எங்கள் பெருமான் இருக்கிறார், அவரோடு நீ அம்புலி ஆடவாவே என்று அழைப்பதாக ஒவ்வொரு பாட்டிலேயும் தெய்வச்சேக்கிழாருடைய பெருமையை மிக உச்சியில வைத்து தெய்வச்சேக்கிழாருக்கென்று ஒரு புகழ்மொழி நூலாகவே இது அமைந்து சேக்கிழாருடைய பெருமையை நினைந்து பார்க்கிறது போல. நான் உதாரணத்துக்காக இந்த பாட்டு சொன்னேன். சில பாடல்கள் எல்லாம் சேக்கிழாருடைய சொல்லாட்சி, சில பாடல்களில் சேக்கிழாருடைய அந்த இயல் திறம், சில பாடல்களில் சேக்கிழாருடைய உரைத்திறம். அவர் சிறந்த உரையாசிரியர், அவர் சிறந்த ஞானாசிரியர், அவர் சிறந்த மருத்துவ ஆசிரியர், அவர் சோதிடமெல்லாம் நன்கு அற்புதமாக அறிந்து கொண்டவர், ரேகசாஸ்திரம் அவருக்கு தெரியும் என்றெல்லாம் பல்வேறு விதமான தெய்வச்சேக்கிழாருடைய அருமை பெருமைகளை எல்லாம் இந்த 100 பாடல்களையும் எடுத்து பேசுகிறார். அப்படிப்பட்ட இந்த தெய்வச்சேக்கிழாருக்குன்னே அமைந்த பிள்ளைத்தமிழ், அற்புதமான பிள்ளைத்தமிழ். அந்த பிள்ளைத்தமிழ் சேக்கிழார் பிள்ளைத்தமிழை நமக்கு ஒரு ஆர்வம் தூண்டுவதற்காக அந்த அதிலிருந்து சில பாடல்களை நாம் இங்கே சிந்தித்தோம். வான்மியூர் ஈசன் அருட்பணி மன்றம் இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்தது. அதற்காக நாம் அந்த மன்றத்து அன்பர்கள் அத்தனை பேரையும் நாம் வணங்கி மகிழ்கின்றோம். இதை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நூல் அறிமுகமாக வேண்டும், அதுதான் நோக்கம். இந்த நூலை நாம் சைவர்கள் எல்லாம் போற்ற வேண்டிய நூல். மிகச்சிறந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் பல இடங்கள்ல இந்த நூலில் வரும். அற்புதமாக சேக்கிழார் பிள்ளை தமிழில் சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் ரொம்ப அருமையாக பிள்ளை அவர்கள் எடுத்து கையாண்டிருப்பார்கள். எனவே இந்த நூலை போற்ற வேண்டியது சைவருடைய கடமை. ஆகையினாலே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்முடைய சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் பற்றி சில செய்திகளை உங்களுடன் சந்திப்பதற்கு சிந்திப்பதற்கு ஒரு திருவருள் கூட்டியது என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இன்று மாலை 5 மணிக்கு கமல விநாயகர் சத்சங்கம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தெய்வச்சேக்கிழாருடைய குரு பூசை இருக்கிறது, சிறப்பு சொற்பொழிவும் இருக்கிறது. அன்பர்கள் அதிலேயும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.